ஏழாவது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவோட தபசும், பகவான் பிரம்மாவோட தபசுல சாட்டிஸ்பைட் ஆயிட்டு பிரம்மாவுக்கு வைகுண்ட தர்சனம் காட்டி கொடுத்ததும். முதல் ஸ்லோகத்தை பார்க்கிறோம். ஏவம் இப்படி ஆக, இதுக்கு முன்னால இருந்த தசகத்தில எல்லாம் வர்ணிச்ச விராடு ஸ்வரூபம் மாதிரி இப்படியாக தேவா தேஜோமயனா இருக்கிற பகவானே, விராடு ஸ்வரூபியாயிட்டு ஜொலிச்சு நிக்கிற பகவானே, இப்படியெல்லாம் ஜொலிச்சு நிக்கிற பகவானே. சதுர்தசம் அப்படின்னா 14. ஆத்மக ஜகத் ரூபேன 14 லோகங்களோடும் ரூபத்தில ஜாதகா ஜனிச்ச விராடு ஸ்வரூபியாயிருக்கிற பகவான். புனகா சத்ய ஊர்துவம், அதுக்கப்புறமா அந்த சிரோஸ்தானத்துல விராடு ரூபியோடு சிரசோடு ஸ்தானத்துல அந்த விராடு ரூபியாயிருக்கிற பகவானோடு ரொம்ப டாப்ல ஜலு ஆக்குமே சத்தியலோக நிலையே, சத்தியலோகத்துல ஜாதகா அசி பகவான் உத்பவிச்சது. என்னவாயிட்டாக்கும் பகவான் சத்தியலோகத்துல உத்பவிச்சார்? தாதா ஸ்வயம், தாதாவு அப்படின்னா பிரம்மா. பகவான் சொந்தம் இச்சப்படி, ஸ்வயம் அப்படின்னா சுயேச்சையா சொந்தம் விருப்பப்படி பிரம்மாவாயிட்டு உத்பவிச்சார். யம் அப்படின்னா அந்த பிரம்மாவ, ஹும் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரம்மாவ சம்சதி கூப்பிடுற பேரு, எல்லாரும் அந்த பிரம்மாவ சத்தியலோகத்துல ஜனிச்ச அந்த பிரம்மாவ கூப்பிடுற பேரு என்னவாக்கும் அப்படின்னாக்கா ஹிரண்ய கர்ப்பம், பிரம்மாண்டம் அப்படின்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பம், ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மா எது மாதிரி ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது? அகில திரைலோக்கியம் ஜீவ ஆத்மகம். அகிலம் சொல்லனா 3 லோகங்களோடும், ஜீவாத்மா ஜீவ ஆத்மகம் அப்படின்னா ஜீவாத்மா திரிலோகங்களோடும் ஜீவாத்மாவாக்கும் இந்த சத்தியலோகத்திலிருந்து ஜனிச்ச பிரம்மா. திரைலோக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் 14 லோகங்களாக்கும். பூமி, பூமிக்கு மேல இருக்கிற 6 பரலோகங்களை ஆக்கும் சொர்லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது. பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகங்களை பாதாள லோகம் அப்படின்னு சொல்றது. சொர்லோகம், பூலோகம், பாதாள லோகம், இப்படியாக 14 லோகங்கள் இதாக்கும் திரிலோகம் அப்படிங்கிற திரைலோக்கியம். 3 லோகத்தோடும் ஜீவாத்மாவாக்கும் சத்தியலோகத்துல சொமேதையா உண்டாயிருக்கிற உத்பவிச்சிருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மா. 14 லோகங்களோடும் யூனிவர்சல் சோல் ஆயிட்டு இருக்கிற அந்த ஜீவாத்மாவாக்கும் அந்த பிரம்மா. ஜீவாத்மாவாயிருக்கிற பிரம்மாவ எல்லாரும் ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சம்சந்தி கூப்பிடுறாங்க. யஹா அபூத், பகவான் சத்தியலோகத்துல பிரம்மாவாயிட்டு உத்பவிச்சிட்டு, அபூத் அப்படின்னா உத்பவிச்சிட்டு, ஹூ பிகேம், ஸ்பீதஹா ரொம்ப ஜாஸ்தியான, ரஜோவிகார விகசத் ரஜோகுணம் ஜாஸ்தி ஆயிட்டு. ரஜோகுணம் அப்படிங்கிறது ஒரு பிரவர்த்தி பண்ணறதுக்கு மஸ்டாக்கம்.
சிருஷ்டிக்கிறதுக்கு ரஜோகுணம் மஸ்ட். ரஜோகுணம் ஜாஸ்தி ஆயிட்டு நானா பல விதத்துல இருக்கிற சிஸ்ருச்சாரசகா. சிஸ்ருச்சா அப்படின்னா சிருஷ்டிக்கிறதுக்கான ஆசை. சிருஷ்டு இச்சா அதாக்கும் சிஸ்ருச்சா. பலதரத்திலே இருக்கிற സൃഷ്ടിയില ആശை പ്രകടിപ്പിച്ചുണ്ട്. இந்த പ്രപഞ്ചം മുഴുവൻ സൃഷ്ടിக்கிறதுக்கு ഭഗവാൻ സത്യലോകത്തിലെ ബ്രഹ്മാവായിട്ട് അവതരിച്ച് ആശപ്പെട്ടാൽ. ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். சஹ அயம் அந்த பிரம்மா விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தை முழுவன் விசர்கா சிருஷ்டிக்கிறதுக்காக சராச்சரங்களாயிருக்கிற பிரபஞ்சம். சரம்னா சலிக்கிறது, அச்சரம்னா சலிக்காம இருக்கிறது. அப்போ சர அஜரங்களாயிருக்கிற எல்லா சிருஷ்டியும் சேர்த்தி சேர்த்த சராச்சரங்களாயிருக்கிற எல்லா சிருஷ்டியும் செய்யறதுக்கு வேண்டிட்டு தத்த ஹிருதயா. தத்தம் ஜனனா கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க தத்த ஹிருதயா அப்படின்னா மனசோடு கூடிட்டு சிருஷ்டி பண்றதுக்கு டீப்பாயிட்டு நினைச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்வயம் தன்னைத்தான் சம்பஷ்யமானஹா அப்படி சிருஷ்டி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணினார். எப்படி முயற்சி பண்ணினார் அப்படின்னா தன்னைத்தான் சிருஷ்டிக்கான நாலெட்ஜ் கிடைக்கிறதுக்கு வேண்டிட்டு மனச கான்சென்ட்ரேஷன் பண்ணி தியானம் பண்ண ஆரம்பிச்சார். போதம் சொன்னா ஞானம், கலு சொன்னா ஆகட்டும், போதமாகட்டும். அனவாப்பியா, அவாப்பியா அப்படின்னா கிடைச்சிட்டு, அனவாப்பியா அப்படின்னா கிடைக்காதக்கு, சிருஷ்டி பண்றதுக்கான ஞானம் கிடைக்காதக்கு விஸ்வ விஷயம் இந்த பிரபஞ்ச நாலெட்ஜ் விஸ்வ விஷயம் போதம் கலு அனவாப்பிய. இந்த பிரபஞ்சத்துல முன்னால என்னெல்லாமாக்கும் இருந்தது அப்படின்னும் என்னெல்லாமாக்கும் இனி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னும் உள்ள அறிவு கிடைக்காதக்கு ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற அந்த சத்தியலோகத்துல உத்பவிச்ச பிரம்மா சிருஷ்டிக்காயிட்டு அந்த பிரம்மாவுக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலை. மகாபிரளயத்துக்கு அப்புறம் நடக்கிற சிருஷ்டியாக்கும். மகாபிரளயத்துக்கு அப்புறம் நடக்கிற சிருஷ்டியில பிரம்மா முதல்ல உண்டாகிறது சத்தியலோகத்திலேந்து உத்பவிக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பனாக்கும். சின்ன சின்ன நைமித்திக பிரளயத்திலேந்து உண்டாகிறதாக்கும் நம்ம பார்க்கிற அந்த பகவானோட நாபி சுழியிலேந்து உண்டாகிற தாமரப்பூலேந்து உண்டாகிற பிரம்மா. இப்படி இந்த ரெண்டு பிரம்மாக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ சத்தியலோகத்திலேந்து உண்டான அந்த பிரம்மாவுக்கு விஸ்வ விஷயம் போதம் கலு அனவாப்பியா. இந்த பிரபஞ்சத்துல என்ன சிருஷ்டிக்கணும், இதுக்கு முன்னால என்ன இருந்தது ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியலை. மகாபிரளயத்துக்கு அப்புறமா இருக்கிற சிருஷ்டியாக்கும் அப்படின்னு பார்த்தோம். எங்க பார்த்தானாலும் தண்ணி மட்டும்தான் இருக்கு. இருக்கிறதுலேருந்தும் மட்டும்தான் எதுவா இருந்தாலும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எல்லா ஜீவராசியோடும் அந்த சூஷ்ம ரூபம் தன்மாத்ரா ரூபம் பகவானில லயிச்சுட்டு இருக்க வாக்குமே சேருது. அதனோடு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக்கும் தியானம் பண்ணி பார்த்தது. ஒரு விதத்துல இருக்கிற நாலெட்ஜும் கிடைக்காதக்கு இனி என்னடா பண்றது அப்படின்னு சிந்தனை பண்ணிண்டு
அதாக்கும் இங்க சிந்த ஆகுலஹ, சிந்தாகுலஹ. ആകുല ചിന്തയാല് അസ്വസ്ഥതയായിട്ട്, சிந்தாகுலையால அந்த சிந்தை அப்படிங்கிற அந்த அஸ்வஸ்தமாயிட்டு, தஸ்திவான் ரொம்ப மூட் ஆஃப் ஆயிட்டு, செய்யறது இனி என்னவாக்கும் அப்படின்னு தெரியாதக்கு உட்கார்ந்துட்டு இருந்தார். தாவது ஒன்னும் தெரியாத அந்த அவஸ்தையில துவம் பட்டதிரி சொல்றாரு இங்க பகவான் கிட்ட. துவம் அப்படின்னா பகவானே, பகவான் ஜெகதாம்பதே விஸ்வநாயகனாயிருக்கிற பகவானே, நீங்கள் தப தப இது ஏவம், தபசு பண்ணு தபசு பண்ணு அப்படின்னு 2 தடவை தபசு செய் பிரம்மாவே, தபசு செய் பிரம்மாவே அப்படின்னு, ஹி அப்படின்னா அப்படியே, வைஹாயசீம், விஹாயசு அப்படின்னா வானம் ஆகாசம், அந்த வானத்திலேந்து வாணி அப்படின்னா வாக்கு ரூபம் இல்லாக்கி சத்தம் மட்டும் கேட்கறதாக்கும் அசரீரி வாக்கியம். சத்தம் மட்டும் இருக்கு, ரூபம் இல்லை. இப்ப வானத்திலேந்து ஆரி சொல்லறா என்ன சொல்லறா தெரியாத ஒரு அவஸ்தையில ஒரு 2 வாக்கு மட்டும் கேட்கறது, தபா தபா அப்படின்னு. அப்படி இருக்கிற வைஹாயசீம் வாணி, ஆகாசத்திலேந்தும் இருக்கிற ஒரு வாக்கு, அசரீரி வாக்கியம் மட்டும் பிரம்மா கேட்டார். ஆரையும் காண முடியலை, அசரீரி வாக்கியம் மட்டும் காதுல கேட்கறது. ஏன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மாவ அசிஸ்ரவஹா பகவான் இப்படி ஒரு அசரீரி வாக்கியம் கேட்க வச்சார். பகவான் பிரம்மாவோடு காதுல தபா தபா அப்படின்னு அசரீரி வாக்கியத்தை கேட்க வச்சார். அசிஸ்ரவஹா அப்படின்னா கேட்க வச்சார். அந்த வாக்கு ஸ்ருதி சுகாம், காதுக்கு கேட்கறதுக்கு இன்பமாயிருந்தது. எங்கேந்தாக்கும் இப்படி ஒரு வார்த்தை வருது, சத்தம் வருது, எனக்கு இருக்கிற டவுட்டை தீர்த்து வைக்கிறதுக்கு மாதிரி யாரோ சொல்லறா மாதிரி இருக்கே, சத்தம் மட்டும் கேட்கறதே ரொம்ப சுகமான சத்தமாயிருக்கே அப்படின்னு பிரம்மா நினைச்சுக்கிறார். தப குர்வன் பிரேரணாம், தப பிரேரணாம் குர்வன். குர்வன் அப்படின்னா செய்யறதுக்கான, தபசு செய்யறதுக்கான பிரேரணை அப்படின்னா ஒரு பிரஷர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். தபசு செய்யறதுக்கு ஆரோ உந்தி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் பிரம்மாவுக்கு உண்டாச்சு. ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கிற பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்கு என்ன யோசனை பண்ணிட்டும் எந்த விதமான ஐடியாவும் கிடைக்கலை. அப்பளாக்கமே தபா தபா அப்படின்னு தபசு செய்யறதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு சரீரமில்லாத ஒரு சத்தம் மட்டும் வானத்திலேந்து உயர்ந்து கேட்டுது. 2 தடவை தபா தபா அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வாக்கு 2 தடவையாக்கும் சொல்லப்பட்டது, தபா தபா அப்படின்னு. 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். கஹ அசௌ, ஆராக்கும் இந்த
மாம் எங்கட்ட, அவதது சொன்னது. புமான் அப்படின்னா இங்க பர்சன் அப்படின்னு அர்த்தம். எங்கிட்ட சொன்ன மனுஷனை ஆராக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆராக்கும் எங்கிட்ட இப்படி தபா தபா அப்படின்னு சொன்னது. இது இப்படியாக கஹ அசௌ புமான், ஆராக்கும் எங்கிட்ட சொன்ன அந்த பர்சன். மாம் அவதது எங்கிட்ட தபா தபா அப்படின்னு சொன்னது ஆராக்கும். எங்கிட்ட தபசு செய்யறதுக்கு சொன்னது ஆறு, ஆரையும் காண முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு ஜலாபூர்ணே, எல்லா இடத்துலயும் தண்ணி மட்டும்தான் இருக்கு, தண்ணியை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஜெகன் மண்டலே, பிரபஞ்சம் முழுவன். ஜெகத் அப்படின்னா பிரபஞ்சம், மண்டலம்னா கூட்டம். 14 லோகங்களிலும் வெள்ளம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. திச்சு உதீச்சியா, திச்சு அப்படின்னா திக்குகளில, எல்லா டைரக்ஷனிலையும் அப்படின்னு அர்த்தம். இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். உதீச்சியா பார்த்துட்டு, கிம் அபி ஒண்ணுமே, அனீட்சிதவதா കാണാമ, വെള്ളമല്ലാതെക്ക് തണ്ണി അല്ലാതെക്ക് ഒന്നും பார்க்க முடியாம. வாக்கியார்த்தம் தபா தபா அப்படிங்கிற வாக்கோடு அர்த்தம் உள்வாங்கிண்டு, கிரகிச்சுண்டு, புரிஞ்சுண்டு. உற்பஷ்யதா அப்படின்னா மனசுல நன்னா புரிஞ்சுண்டு. ஆரோ தபசு பண்ணுறதுக்கு சொல்லறா, அது ஒருவேளை எங்கிட்டே ஆயிருக்கும் அப்படின்னு நன்னா மனசுல அந்த வாக்கோட அர்த்தத்தை உள்ள வாங்கிண்டு. வாக்கியார்த்தம் உற்பஷ்யதா, சொன்னதினோடு அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுண்டு அப்படின்னு அர்த்தம். திவ்யம் வருஷ சஹஸ்ரம், திவ்யமாயிருக்கிற 1000 வருஷங்கள். ஆப்த தபசா, தபசு பண்ணிட்டு. பிரம்மாவோடு 1000 வருஷங்கள் பிரம்மா தபசு பண்ணினார். மனுஷாலோடு வருஷத்துக்கும் பிரம்மாவோடு வருஷத்துக்கும் வித்தியாசம் உண்டுன்னு நம்ம பார்த்தோம். இங்க பிரம்மாவோடு 1000 வருஷங்கள் பிரம்மா தபசு பண்ணிட்டு, தேனா ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மாவினால, துவம் பகவானே நீங்கள் ஆராதிதா, ஆராதிக்கப்பட்ட அப்படின்னா அந்த பிரம்மா, ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பிரம்மா பகவானை நன்னா பூஜிச்சார். பிரம்மாவு பகவானை நினைச்சுண்டாக்குமே, சங்கல்பிச்சுண்டாக்குமே தபசு செஞ்சது. அதே ஆக்கம் இங்க சொல்லப்படுறது. 1000 திவ்ய சம்பல்சரமாக்குமே பிரம்மா தபசு பண்ணினது. மனுஷனோடு 360 சம்பல்சரமாக்கும், தேவர்களுக்கு ஒரு திவ்ய சம்பல்சரம். அப்படி 1000 திவ்ய சம்பல்சரமாக்கும் பிரம்மா தபசு பண்ணினது. சத்தியலோகத்துல உத்பவிச்ச பிரம்மா தபா தபா அப்படிங்கிற அசரீரி வாக்கியம் கேட்டு தபசு பண்ணறதுக்கு ரெடி ஆயிட்டு, இந்த சிருஷ்டி நடத்துறதுக்கு ஆசைப்பட்டு தபசு பண்ணிட்டு 1000 சம்பல்சரம் தபசு பண்ணினார். ஒரு மனுஷ சம்பல்சரம் அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள். 360 தேவ தினமாக்கும் ஒரு தேவ வருஷம். மனுஷாலோடு 360 நாள் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு ஒரு வருஷம். அதே மாதிரி இப்போ 4800 தேவ வருஷம், அதானது 360 மனுஷ வருஷம் இன்டு 4800 தேவ வருஷம்.
இப்படியாக 17,28,000 மனுஷ்ய வருஷமாக்கும் கிருதயுகம். 3600 தேவ வருஷம், அதாவது 3600 தேவ வருஷம் இன்டு 360 மனுஷ்ய வருஷம் 12,96,000 மனுஷ்ய வருஷமாக்கும் திரேதாயுகம். 2400 தேவ வருஷம், அதாவது 360 மனுஷ வருஷம் இன்டு 2400 தேவ வருஷம் 8,64,000 மனுஷ வருஷமாக்கும் துவாபர யுகம். 1200 தேவ வருஷம், அதாவது 360 மனுஷ வருஷம் இன்டு 1200 4,32,000 மனுஷ வருஷமாக்கும் கலியுகம். இப்படி 4 யுகங்களும் சேர்ந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி 4 யுகங்களும் சேர்ந்து 12,000 தேவ வருஷம். மனுஷாளுக்கு 12,000 தேவ வருஷம் அப்படிங்கிறது மனுஷாளுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தானாக்கா 360 மனுஷ வருஷம் இன்டு 12,000 தேவ வருஷம். $43,20,000 മനുഷ്യ വർഷം, അതാക്കും ഒരു ചതുർയുഗം. 4 യുഗങ്ങൾ ചേർന്നതാക്കും ഒരു ദേവയുഗം. 1000 ചതുർയുഗം அப்படி இல்லைனா 43,20,000 ഇൻടു 1000 ചതുർയുഗം. മനുഷ്യാളോട് 432 കോടി വർഷങ്ങളാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു കൽപ്പം. ഒരു ഡേയും ഒരു നൈറ്റും ചേർന്നതാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു നാൾ. ഇപ്പം 432 கோடி மனுஷனோடு வருஷம் அப்படிங்கிறது ബ്രഹ്മാവുക്ക് ഒരു കൽപ്പം, അതായത് 1000 ചതുർയുഗമാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു പകൽ, 1000 ചതുർയുഗമാക്കും ബ്രഹ്മാവുക്ക് ഒരു രാത്രി. അപ്പൊ 1000 ചതുർയുഗം അതായത് 432 കോടി വർഷമാക്കും ബ്രഹ്മാവുക്ക് മനുഷ്യാളോട് വർഷത്തിലെ കണക്ക് പണിനാനാക്കാം. 43,20,000 മനുഷ്യവർഷം ഇൻടു 1000 அப்படி പരികൃതിയാക്കും 432 கோடி வருஷம் அப்படின்னு வருது. அதாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு கல்பம். இப்படி 2000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு நாள், பிரம்மதினம் அஹஸ். 360 பிரம்மதினம் அப்படிங்கிறது ஒரு பிரம்ம வருஷம். 100 பிரம்ம வருஷம் அப்படிங்கிறது பிரம்மாவோடு ஆயுள், பிரம்ம பிரளய காலகட்டம். அப்ப அப்படி பார்க்கறத பிரம்மா அந்த தபஸ்ல இருந்தது 1000 சம்பல்சரமாக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிரம்மாவுக்கு ആയിരം വർഷങ്ങളെ മുടിഞ്ഞു പോയെടുത്തു அப்படின்னு അർത്ഥം. അത്രയും ഒരു ദീർഘமான காலகட்டமாக்கும் பிரம்மா தபஸ்ல இருந்தது. அப்படி பிரம்மா தபஸ்ல இருந்து இந்த சிருஷ்டி பண்றதுக்காக பகவானை பிரார்த்திச்சார். பிரம்மா பகவானை நினைச்சு சங்கல்பிச்சு தபஸ் பண்ணினார். அப்படி 1000 வருஷம் தபஸ் செஞ்ச பிரம்மாவை பார்த்துட்டு பகவானுக்கு சந்தோஷமாச்சு.
தஸ்மை அந்த பிரம்மாவுக்கு தர்ஷிதவானசி பகவான் காட்டி கொடுத்தேளே. என்ன வாக்கும் காட்டி கொடுத்தார் சந்தோஷத்துல? ஸ்வநிலயம் பகவானோட சொந்த வாசஸ்தானமா இருக்கிற வைகுண்டம். ஏகாத்புதம். வைகுண்டம் மாதிரி சிரேஷ்டம் வேற ஒண்ணும் இல்லையே. ஏக ஆச்சரியமா இருக்கிற தன்னோட வாசஸ்தானமா இருக்கிற அந்த வைகுண்டத்தை பகவான் பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்தார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவை பகவான் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அக்குமே வைகுண்ட லோகத்தை காட்டி கொடுத்தது. அதே அக்குமே நம்ம இதுக்கு முன்னால ஸ்லோகத்துல பார்த்தோம். இதுல வைகுண்ட லோகத்தோட அந்த வர்ணனை சொல்லப்படுறது. மாயா, மாயையோடு ஆக்டிவிட்டி எத்ரா அங்க அந்த வைகுண்டத்துல கதாவி ஒருபோதும் நோவி குருதே எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் உண்டாக்குறதில்லை. சத்குண ரஜோகுண தமோகுணங்கள் ஈக்குவலா இருக்கு. ரஜோகுணமும் தமோகுணமும் எல்லாம் சேர்ந்தாதான் அங்க மாயை ஆக்டிவேட் ஆகும். மாயை ஆக்டிவேட் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு குணமும் சத்குணத்துல கூடி கலரலை. மாயைக்கு வைகுண்டத்துல சலனம் இல்லை. மாயையோட விகிருதிகள் இல்லாத இடமா இருக்கு. காரணம் சத்குணம் மட்டும்தான் அங்க இருக்கு. சத்குணம் மட்டும் இருக்கிற ஸ்தலமாக்கும் வைகுண்டம். ரஜோகுணமோ தமோகுணமோ அங்க இல்லை. ஷட் விகாரங்கள் அங்க இல்லாததுனால துக்கம் இல்லை, டென்ஷன் இல்லை. பாதே அப்படின்னா அந்த வைகுண்டம் ஜொலிக்கிறது, தேஜஸா ஜொலிக்கிறது. ஜகத்யஹா எல்லா உலகங்களோடும் பகிஹி வெளியில 14 லோகங்களோடு வெளியில அப்பாற்பட்டு பிரபஞ்சம் அப்படிங்கிறது 14 லோகங்கள் இன்க்ளூட் ஆக்குமே. பூமி, பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகம், பூமிக்கு கீழே இருக்கிற 7 பாதாள லோகம், இதெல்லாம் சேர்ந்ததாக்குமே பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் வைகுண்ட லோகம். பிரபஞ்சத்துல விகார விட்சோபங்கள் ஒண்ணுமே வைகுண்டத்துல இல்லை. காரணம் இந்த பிரபஞ்சத்துல மட்டும்தான் மாயை ஆக்டிவேட் ஆகிறது. அதனால சோகம் சொன்னா துக்கம், குரோதம் அப்படின்னா கோபம், விமோகம் அப்படின்னா மௌட்யம் மூட் அவுட்டா இருக்கிறது, சாத்வசம் அப்படின்னா பய உணர்வு, முகா அப்படின்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படிப்பட்ட ஒன்றும் அங்க இல்லை. சோகம், குரோதம், விமோகம், சுவாதோஷம் தொடங்கின ஒன்றும் அதாக்கும் அங்க முகாஹா இப்படி இருக்கிற விஷயங்கள் ஒன்றும், பாவாஹா இப்படி இருக்கிற பாவங்கள் தூ ஆகட்டும், தூரம் கதாஹா அங்க எங்கேயுமே காண முடியலை. நெகட்டிவ் எனர்ஜி உண்டாக்குற ஒண்ணுமே வைகுண்டத்துல இல்லை. பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு. அங்க இருக்கிறது சாந்திர ஆனந்தம். டீப்பான ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. கேப் இல்லாத ஆனந்தம். ஆனந்தம் வர்த்தியாக்குமே பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறது. பரமானந்தத்தோடு சரி பிரவாகம், சரீஜா அந்த பிரவாகம் சாதனா அங்க பரமஜோதி ரொம்ப அதிகமா இருக்கிற தேஜஸ் அங்க காணப்பட்டது. இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த இடத்துல மாயையோட ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் இல்லை. சலனம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால காலச்சக்கரமும் சுத்தாது. அதனாலேயே அங்க சூரியனும் இல்லை, சந்திரனும் கிடையாது. 14 லோகங்களுக்கு அப்பாற்பட்ட வைகுண்டம். அதனால அந்த தேஜஸ் அப்படிங்கிறது சூரியனோடு தேஜஸ் கிடையாது, சந்திரனோடு தேஜஸ் கிடையாது, நட்சத்திரங்களோடு தேஜஸ் கிடையாது.
பின்ன அங்க காணற அந்த தேஜஸ் பிரம்ம தேஜஸ் ஆக்கும். பிரகாசாத்மகே அங்க நிறைஞ்சு நிற்கிறதெல்லாம் இந்த பரம்பொருளோட தேஜஸ் ஆக்கும். பரபிரம்ம தேஜஸால ஜொலிக்கிற வைகுண்டம் தது அந்த தே பகவானோடு தாமா அந்த வாசஸ்தானம் விபாவிதம் பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்த அந்த வைகுண்ட ரூபம், வைகுண்டத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் விஜயதே ஜெயிக்கட்டும். விபோ அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். சர்வவியாபியா இருக்கிற பகவானே, பகவான் பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இருக்கிற அந்த வைகுண்டம், வைகுண்ட லோகம், பிரம்மா பார்த்த எல்லா வைகுண்ட காட்சிகளும் ஜெயிக்கட்டும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். விஜயதே அப்படின்னா ஜெயிக்கட்டும். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். சாரூபிய முக்தி கிடைச்ச விஷ்ணு பார்ஷவர்களை இதுல வர்ணிக்கப்படுறது. பகவானோடு கலர், பகவானை மாதிரியே ஆபரணங்கள், 4 திருக்கரங்கள், 4 கைகளிலேயும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை, அதே மாதிரி பகவான மாதிரியே மஞ்சள் கலர் பட்டு, பலவித மாலைகள் எல்லாம் போட்டுருக்கிற அந்த மகாவிஷ்ணு ரூபமாக்கும் விஷ்ணு பார்ஷதர்களுக்கும் இருக்கு. மகாவிஷ்ணு பக்தர்கள் அவளோடு பக்தியால விஷ்ணு பார்ஷதர்களாயிட்டு அந்த பதவியில வந்து சேர்ந்திருக்கா. சாலோக்கியம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம், இப்படியாக 4 டைப்பில் இருக்கிற பதவிகளாக்கும் பகவான் கொடுக்கிறார். வைகுண்டத்துல வந்து சேர்றதாக்கும் சாலோக்கியம், பகவானோடு லோகத்துல வந்து சேர்றது, பகவானோடு அதே லோகம் சாலோக்கியம் வைகுண்ட லோகத்துல வந்து சேரல். அடுத்தது சாமீப்பியம், பகவானோடு பக்கத்துல வந்து சேரல். அடுத்தது சாரூப்பியம், பகவானோடு ரூபமே இந்த விஷ்ணு பார்ஷதர்களுக்கு கிடைக்கிறது. எல்லாத்த விட சிரேஷ்டமாக்கும் சாயுஜ்யம், 4வது பதவியாக்கும். அது இருக்கிறதுலேயே டாப் பதவி சாயுஜ்யம், பகவானில லயிக்கிறதாக்கும் சாயுஜ்யம். இப்ப நம்ம பார்க்கிற விஷ்ணு பக்தர்கள் 3வது பதவி கிடைச்சவாளாக்கும் சாரூப்பிய பதவி. அப்படி சாரூப்பிய பதவி கிடைச்சவாளாக்கும் விஷ்ணு பார்ஷதர்கள் சாரூப்பிய பதவிக்கு அப்பாற்பட்டதாக்கும் சாயுஜ்ய பதவி. யஸ்மின் நாமா, எந்த இடத்துலயாக்குமோ எங்கேயாக்குமோ அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துலயாக்குமோ விஷ்ணு பார்ஷதர்கள் இருக்கா, அந்த விஷ்ணு லோக ரூபம் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இங்க யஸ்மின் நாமா அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சது. எங்கேயாக்குமோ சதுர்ச்சனா 4, புஜாகா அப்படின்னா கைகள், 4 கைகளும் பகவான மாதிரி 4 கைகள் இருக்கிற விஷ்ணு பார்ஷதர்கள் எங்கேயாக்குமோ இருக்கா. அப்படி இருக்கிற அந்த விஷ்ணு லோகம் ஜெயிக்கட்டும். ஹரிமணி அப்படின்னா இந்திரநீல கல்லு, இந்திரநீல கல்லு மாதிரி ஷியாம கலர்
அவதாது அவதாதது, ஷியாம அவதாதது. ஷியாம கலரும், ஷியாம கலர் அப்படின்னா கருப்பு கலர். அதே மாதிரி டார்க் ப்ளூ கலர் அப்படின்னு அர்த்தம். இந்திரநீல கல்லு மாதிரி ஷியாம கலரும். அவதாதது நிர்மலவுமாயிருக்கிற, எந்த ஒரு அழுக்கும் இல்லாத. த்விது அப்படின்னா பிரகாசம். த்விஷா அப்படின்னா பிரகாசிக்கிறவா அப்படின்னு அர்த்தம். அப்படி பிரகாசிக்கிறவாளும், இந்திரநீல கல்லு மாதிரி பிரகாசிக்கிறவாளும் அப்படின்னு அர்த்தம். 4 கைகளும் இந்திரநீல கல்லு மாதிரி ஜொலிக்கிறவாளும் அப்படின்னு 2 விஷயத்தையாக்கும் இங்கே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா சொல்லப்படுறது, சாரூப்பியம் கிடைச்ச விஷ்ணு பார்ஷதர்கள் நானா ரத்ன, நானா அப்படின்னா பல விதத்துல இருக்கிற ரத்னங்கள் பதிச்ச பூஷணம், ஆபரணங்கள், தீபிதம் ஜொலிக்கிற, திசஹா அப்படின்னா டைரக்ஷன்ஸ். சாரூப்பியம் கிடைச்ச விஷ்ணு பார்ஷதர்கள் பல விதத்துல இருக்கிற ரத்னங்கள் பதிச்ச ஆபரணங்கள் போட்டுருக்கிறதுனால, நகைகள் எல்லாம் போட்டுருக்கிறதுனால எல்லா டைரக்ஷன்களும் அப்படி அந்த வைகுண்டத்துல ஜொலிக்கிறது, பிரகாசிக்கிறது. ராஜத் விமான ஆலயாக, ராஜத் அப்படின்னா மின்னி திளங்கிறது, விமானம் அப்படின்னா ராஜத் விமான ஆலயாக, மின்னி திளங்கிற விமானம். வாசஸ்தானமா இருக்கிறவாளாக்கும் இந்த விஷ்ணு பார்ஷதர்கள். விமானத்திலேயாக்கும் அவ வசிக்கிறா. மின்னி ஜொலிக்கிற விமானத்துல வசிக்கிற விஷ்ணு பார்ஷதர்கள் அப்படின்னு அர்த்தம். பக்தி பிராப்தம், பக்தினால மட்டும் பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறதாக்கும் இந்த வைகுண்ட பதவி அப்படின்னும், பக்தினால மட்டும்தான் இந்த சாலோக்கிய பதவி கிடைக்கும் அப்படின்னும், பக்தினால மட்டும்தான் இந்த சாரூப்பிய பதவி கிடைக்கும் அப்படின்னு மக்கும் சொல்லப்படுறது. வைகுண்டத்துல போனானா மட்டும்தான் பகவான் கிட்ட நிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்புறமாவாக்கும் இந்த பகவல் ரூபம் கிடைக்கிறது. இதெல்லாம் கிடைக்கணுமானா பக்தி ஒன்னினால மட்டும்தான் சாத்தியமாகும். ததாவிதம் அப்படியெல்லாம் இருக்கிற உன்னத பதாக, டாப் லெவல் ஸ்தானம் இருக்கிறவா, கர்மயோகம் ஞானயோகம் வழி பக்தி வழி எல்லாம் பகவானில எத்தலாம். ஆனா விஷ்ணு பார்ஷதர்கள் ஆகணுமானா பக்தி யோகத்தால மட்டும்தான் சாத்தியமாகும். பக்தி ஒன்னினால மட்டுமே இந்த சாயுஜ்ய பதவி அப்படிங்கிற அந்த டாப் லெவலுக்கு எத்த முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு எத்திச்சேரத்துக்கு சாத்தியமாகும். பக்தியால மட்டும்தான் உன்னதமான சாரூப்பிய பதவியில வந்து சேர முடியும். அப்படி அந்த பக்தியினால மட்டுமே அந்த சாரூப்பிய பதவியில வந்து சேர்ந்திருக்கிற விஷ்ணு பார்ஷதர்கள் தீவ்யந்தி அப்படி ஜொலிக்கிறா, சோபிக்கிறா. திவ்யாஹா ஜனாஹா, திவ்யர்களாயிருக்கிற ஜனங்களாக்கும் அவா. திவ்யர்களாயிருக்கிற பக்தர்கள் விஷ்ணு பார்ஷதர்களாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறா. தது அந்த தே பகவானோடு தாம வாசஸ்தலம் அப்படிங்கிறது, வைகுண்டம் அப்படிங்கிறது நிரஸ்தம் தூர நகர்ந்து போன
இல்லாம போன சர்வ சமலம், எல்லா கெடுதல்களும், எந்த விதமான ஷட்விகாரங்களும் இல்லாத அழுக்கில்லாத வைகுண்ட ரூபம். வைகுண்டம் அப்படிங்கிற பகவானோட வாசஸ்தானம் எந்த விதமான ஷட்விகாரங்களும் இல்லாம ஜொலிச்சு நிற்கிறது. கோபம் இல்லை, டென்ஷன் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லாம ஜொலிச்சு நிற்கிறது. அப்படி இருக்கிற பகவானோட வைகுண்டம் அப்படிங்கிற அந்த வாசஸ்தானம் ஜெயேத், ஜெயிக்கட்டும். என்னோட மனசுல பகவானோடு வைகுண்ட லோகத்தோடு ரூபம் நன்னா இப்படி தெளிஞ்சு காணணுமே பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். 6வது ஸ்லோகம் பார்க்கிறோம். யஸ்மின் அப்படிங்கிறத இதுல முதல்ல சேர்க்கணும். யஸ்மின் அப்படின்னா எங்கே ஆக்குமோ அப்படின்னு அர்த்தம். அதை முதல்ல சேர்த்திட்டு அதனோட மீனிங்கை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறோம். யஸ்மின் நானா அப்படின்னா எங்கேயாக்குமோ பலதரத்துல இருக்கிற திவ்ய சிரஷ்டரா இருக்கிற வதூஜனேகி ஸ்திரீகளால அபிவிருதா அப்படின்னா சுற்றப்பட்டு நிற்கிறா இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமிய சுத்தியும் சிரேஷ்டர்களான ஸ்திரீ ஜனங்கள் அப்படி சூழ்ந்து நிற்கிறா அப்படின்னு அர்த்தம். வைகுண்டத்துல மகாலட்சுமிய வர்ணிக்க வாக்குமே சேரா இந்த ஸ்லோகத்துல. திவ்ய ஸ்திரீகள் சூழ்ந்து நிற்கிறா அம்பாளுக்கு சுத்தலும் அப்படின்னாக்கும் அர்த்தம். அம்பாளை சுற்றி சிரேஷ்டர்களான திவ்ய ஸ்திரீகள், தேவ ஸ்திரீகள் அப்படின்னு அர்த்தம், சூழ்ந்து நிற்கிறா. வித்யுத் அப்படின்னா மின்னல், லதா அப்படின்னா கொடி. வித்யுத் லதா அப்படின்னா மின்னல் கொடி. துல்லியா மின்னல் கொடிக்கு ஈக்குவலா இருக்கிறவள் மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். மின்னல் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமாயிட்டு மட்டும் இங்க எடுத்து சொல்லப்படலை. மின்னல் அதனோட தன்மை எப்படி அப்படின்னா திடீர்னு வரும், திடீர்னு போகும். வந்து ஒரு நொடி கூட நிற்காது, காணாம போயிடும். அதனால வரும் போகும், ஸ்திரமாயி நிற்காது. அதுக்காகவும் இங்க மின்னல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தேவி அதே மாதிரியே ஸ்திரமாயி எந்த பக்தர்கள் கிட்டையும் நிற்க மாட்டா. பக்தர்களோடு கிட்ட வந்துட்டு உடனடியா தேவி மகாவிஷ்ணுவோடு கிட்டக்க ஓடி போயிடுவாள் அப்படின்னு அர்த்தம். சேந்தா மாதிரி ஒரு 100 வருஷம் தனிகனா இருந்தவனும், சேந்தா மாதிரி ஒரு 100 வருஷம் ஏழையா இருந்தவனும் அப்படின்னு ஒரு சரித்திரமே இல்லைனாக்கும் சொல்லப்படுறது. தரித்திரனும் சம்பன்னனும் அப்படியே இருந்துட மாட்டா. அவளோடு சக்கரங்கள் இப்படி மாறி வரத்த அவஸ்தையும் மாறும். பகவானை பிரிஞ்சிருக்க மாட்டா தேவி அப்படின்னு அர்த்தம். பகவான் கிட்ட மட்டுமே தேவி ஸ்திரதையா இருப்பாள். மகாவிஷ்ணுவை எங்கெல்லாம் பூஜை பண்றோமோ அங்க தேவி கண்டிப்பா இருப்பாள். விஸ்வம் அப்படின்னா பிரபஞ்சம். விஸ்வ உன்மாதனம், பிரபஞ்சத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு மோக வலையில விழுத்துற அப்படின்னு அர்த்தம். ஹிருத்யா அழகா இருக்கிற காத்திரம், சரீரம். லதா அப்படின்னா கொடி. காத்திர லதையா அப்படின்னா கொடி மாதிரி இருக்கிற சரீரம் அம்பாளுக்கு. மகாலட்சுமியோட சரீரம் ரொம்ப ஸ்லிம் பியூட்டி ஆக்கும் அப்படின்னு அர்த்தம். வித்யுத் உதிதா கரண்ட் மாதிரி பிரகாசிப்பிக்கிற. ஆஷா அப்படிங்கிற இங்க டைரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம்.
ആശാന്തര, എല്ലാ വ്യത്യസ്ത ഡയറക്ഷനുകളെയും அப்படின்னு அர்த்தம். 8 ദിക്കുകളുണ്ട്, അതെയാക്കും. அதெல்லாம் നമ്മൾ பார்த்தோமே. தேவியோடு சரீரகாந்தியில எல்லா டைரக்ஷனும் இப்படி ஜொலிக்கிறது. உன்மாத வலயத்துல விழுத்த வசஞ்சரா அம்பாள் அப்படின்னு அர்த்தம். தொது பகவானோடு பாதாம்புஜ தாமரை மாதிரி இருக்கிற பாதங்களோடு சௌரப ஏக குதுகாது. சௌரபம் அப்படின்னா மனம், சுகந்தம். ஏக குதுகம் அப்படின்னா ஒரே ஒரு கௌதுகம். லக்ஷ்மி தேவிக்கு பகவானோட பாதங்களோடு, தாமரை மாதிரி இருக்கிற பாதங்களோடு அந்த சுகந்தத்தால மட்டும் இருக்கிற அந்த ஒரு கௌதுகம், அட்ராக்ஷன். லக்ஷ்மி தேவிய ஸ்வயம் சொமேதையா லட்சியதே வைகுண்டத்துல பிரத்யட்சத்துல இருக்க வைக்கிறது. அம்பாளுக்கு பகவானை விட்டு பிரிஞ்சு நிற்கிறதுக்கு முடியவே முடியாது. யஸ்மின், எங்கேயாக்குமோ இப்படியெல்லாம் லக்ஷ்மி தேவி இருக்கா. விஸ்மயனீய, ஆச்சரியமா இருக்கிற திவ்ய விபவம், சிரேஷ்ட விஷயங்கள் இருக்கிற தது அந்த தே பகவானோடு பதம் ஸ்தானம், அதானது வைகுண்டலோகம் அப்படிங்கிறது. தேஹி மே, மே தேஹி, எனக்கும் தரணமே கிருஷ்ணா, எனக்கும் வைகுண்டலோக பிராப்தி தரணமே கண்ணா அப்படின்னு பட்டதிரி அந்த ஸ்லோகத்தோடு முடிவில் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். 7வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோமே. தத்ர ஏவம், தத்ர அப்படின்னா அங்க, ஏவம் இப்படியாக, பிரதர்ஷிதே காட்டி கொடுத்த, ஏவம் பிரதர்ஷிதே தத்ர, பிரம்மாவுக்கு இப்படியெல்லாம் இதுக்கு முன்னால வர்ணிச்ச மாதிரி காமிச்சு கொடுத்த வைகுண்டலோகம். அந்த வைகுண்டலோகத்துல நிஜா சொந்தம் பதே ஸ்தானத்துல ரத்ன ஆசனம் அப்படின்னா மணிபீடம், ரத்ன சிம்ஹாசனத்துல அத்தியாசிதம் உட்கார்ந்து அருள் பாலிக்கிற அந்த பகவான். பாஸ்வத், பாஸ்வான் சொன்னா சூரியன், லசது பாஸ்வத் கோடி லசது, பாஸ்வத் அப்படின்னா சூரியன், பாஸ்வான் சொன்னா சூரியன், பாஸ்வத் கோடி, கோடி சூரியர்கள், லசது ஜொலிக்கிற கிரீடம், பகவானோடு அந்த சிரோ அலங்காரம் கிரீடம், கடகம் அதொரு ஆபரணம். இப்படி இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம், அதாவது நீங்க ஆதி சொன்னது, ஆதி சொன்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். கிரீடம் கடகம் இப்படி இருக்கிற ஆபரணங்கள், இந்த ஆபரணங்களால, ஆகல்பம் சொன்னா ஆபரணங்கள், இப்படி இருக்கிற ஆபரணங்களால தீப்ரா அப்படியே பிரைட்டா சோபிக்கிற ஆகிருதி ரூபத்தில் இருக்கிற பகவான். கிரீடம் கடகம் இப்படி இருக்கிற ஆபரணங்கள் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா ஆபரணங்களையும் தனித்தனியா எடுத்து சொல்லலை, அப்படி சொல்லாம எக்ஸெட்ரா ஆதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் தசகத்துல ஸ்வரூப வர்ணனையில നമ്മൾ எல்லாத்தையுமே தனித்தனியா பார்த்ததாக்கும், அதனாலேயாக்கும் இதுல ரிப்பீட் பண்ணாதது. ஸ்ரீவல்சம் அங்கிதம், ஸ்ரீவல்சத்தால அடையாளப்படுத்தப்பட்ட பகவான், ஸ்ரீவல்சம் சின்னம் இருக்கிற பகவான். பகவல் நெஞ்சில, பகவானோட மாறிடத்துல பிருகு மகர்ஷி சவுட்டின அடையாளமாக்கும் ஸ்ரீவல்சம். பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இப்படி மும்மூர்த்திகளில ஆரிக்காக்கும் சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கு.
சத்குணம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு பரீட்சணம் பண்றதுக்கு, சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு பிருகு மகர்ஷி மகாவிஷ்ணுவை நெஞ்சில தன்னோட காலால சவுட்டியாக்கும் சோதனை பண்ணினார். பிரம்மாவில ரஜோகுணம் கூடி நிற்கிறதும் ருத்ரன்ல தமோகுணம் கூடி நிற்கிறதையும் பிருகு மகர்ஷி தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா வைகுண்டத்துக்கு போய் தன்னோட பாதத்தால மகாவிஷ்ணுவோட நெஞ்சில மிதிச்சார். சத்குணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டார். அங்க ரஜோகுணமும் இல்லை, தமோ குணமும் இல்லை. கோபம் அப்படிங்கிறது பகவானுக்கு வரவே இல்லை. மகாவிஷ்ணுவை கோபப்படுத்துறதுக்காக்கும் பிருகு மகர்ஷி பகவானோட நெஞ்சில மிதிச்சது. மகாலட்சுமியோட மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தார் பகவான். அந்த டைம்லயாக்கும் பிருகு மகர்ஷி வைகுண்ட லோகத்துக்கு போனதும் பகவானை கோபப்படுத்துறதுக்காக மிதிச்சதும். பகவல் மகிமை ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். பிருகு மகர்ஷிய தொழுதுண்டு பகவான் மன்னிப்பு கேட்கிறார். நீங்க இங்க வந்ததை நான் கவனிக்கலை மகர்ஷே அப்படின்னு. എന്നിട്ട് சொல்றார், உங்களோட பாத ஸ்பர்ஷத்தால இங்க உண்டான இந்த மார்க்கு என்னோட நெஞ்சில எப்பவும் இருக்கும். அதாக்கும் ஸ்ரீவல்சம். ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற அடையாளம் பகவானுக்கு அழகா கூட்டுறது. ஆத்தம் அப்படின்னா பகவான் அணிஞ்சின்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். போட்டுன்னு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கௌஸ்துபம், கௌஸ்துபம் அப்படிங்கிற மணி கழுத்துல பகவான் போட்டுன்னு இருக்கார். கௌஸ்துப ரத்னத்தோடு சாயா அப்படின்னா அந்த சோபை பிரகாசம். அருணம் சிகப்பு கலராக்கும். பகவானோடு ஷியாம வர்ணத்துல கருநீல கலர்ல பகவான் கழுத்துல போட்டுருக்கிற அந்த கௌஸ்துப ரத்னம் காரணமாயிட்டு ஒரு சிகப்பு கலரும் மிக்ஸ் ஆயிட்டு அப்படி ஜொலிக்கிறார் பகவான். காரணம் விஸ்வேஷாம், விஸ்வேஷாம் காரணம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பகவானோட ரூபம் அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம் முழுவன் 14 லோகங்களும் உண்டானது பிரம்மத்திலிருந்தாக்குமே. பூமிக்கு மேலே இருக்கிற 6 பரலோகங்கள் சொர்க்கலோகம் அப்படின்னு தெரியப்படுறது. அந்த பரலோகங்கள் எல்லாத்தையும் ஒரு சேர சேர்த்து வச்சாக்கும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சொர்க்கலோகத்துல துருவலோகம், அக்னிலோகம், இந்திரலோகம் இப்படின்னு நிறைய டிவிஷனுகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ஆயிட்டே பார்ப்போம். இதுக்கு முன்னாலே நம்ம இந்த பூமிக்கு மேலே இருக்கிற பரலோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற பாதாள லோகங்கள் எல்லாம் வர்ணிச்சு பார்த்தோம். பூமிக்கு கீழே 7 பாதாள லோகங்கள் இருக்கு. இப்படி எல்லாம் சேர்ந்ததாக்குமே இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பிரம்மத்திலேந்து உண்டான ஒன்னாக்கும். பிரம்மத்திலேந்து உண்டான சுத்த சத்துவ ரூபமாக்கும் ஸ்ரீகிருஷ்ண ரூபம். அதனாலேயே ஸ்ரீகிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது பூர்ணாவதாரமாக்கும். அப்படி ஆக்குமானா ஸ்ரீகிருஷ்ண ரூபமும் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் காரணமாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பகவானோட ஸ்ரீகிருஷ்ண ரூபமும் இந்த பிரம்மவும் ஒண்ணுதான். அப்படி இருக்கிறத இந்த பிரபஞ்ச காரணமாயிட்டு இந்த பிரம்மவும் குருவாயூர் கோவில்ல இருக்கிற அந்த குருவாயூரப்பனும் ஒண்ணுதான் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க சொன்னது, கிருஷ்ணா குருவாயூரப்பா விஸ்வங்களுக்கு எல்லாம் காரணமான தவ ரூபம் பகவானோட ரூபத்தை ஆயிச்சதா பார்த்தா. ஆராக்கும் பார்த்தது? விதிஹி பிரம்மாவாக்கும் பார்த்தது.
விதிகி தவ ரூபம் ஐச்சுதா. பிரம்மா பகவன் ரூபம் தர்ஷிச்சார். தே தது பகவானோடு அந்த திவ்ய ரூபம் அப்படிங்கிறது மே பாது எனக்கும் காட்டித்தரணமே கிருஷ்ணா. என்னோட மனசுலையும் பகவல் ரூபம் தெளியணுமே. பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்த பகவல் ரூபம் பகவானே, பகவான் எனக்கும் காட்டித்தரணமே. இங்க விபோ அப்படின்னு பகவானை கூப்பிடுறார் பட்டதிரி. சர்வவியாபியான பகவானே எனக்கும் எனக்கும் பகவானோடு அந்த ரூபத்தை காட்டித்தரணமே கிருஷ்ணா அப்படின்னு. 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா பார்த்த வைகுண்டத்தோடு ரூப வர்ணனை இதுலயும் கண்டினியூ ஆகிறது. காளாம்போத, காள அம்போத, காளானா கருப்பு, அம்போதம் சொன்னா மேகத்தை தரது அப்படின்னு அர்த்தம். ததாதி அப்படின்னா தரது அப்படின்னு அர்த்தம். அந்த ததாதியிலேருந்து ஆக்கும் தா அப்படிங்கிறது இங்க எடுக்கப்பட்டிருக்கு. அம்போதம் அப்படின்னா அம்பஸ், தண்ணிய தரது அப்படின்னு அர்த்தம். மேகமாக்குமே தண்ணிய தரது மேகத்தை, அதனால அம்போதம் அப்படின்னு சொல்லப்படுறது. இருண்ட கலர்ல இருக்கிற மேகம் மாதிரி அப்படின்னாக்கும் காள அம்போதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதை சேர்த்தி சொல்லர்த்தியாக்கும் இங்க காளாம்போதா. கலாயா நீல கலர் இருக்கிற காயாம்பூ, நீல கலர் இருக்கிற சங்கு புஷ்பம், நீல குறிஞ்சி பூ, இதெல்லாம் பகவானோட கலருக்கு சாமியதை இருக்கிற பூக்களாக்கும். காயாம்பூ மாதிரியும் இருண்ட கார்மேகம் மாதிரியும் கோமள ருஜி, கோமளம் சொன்னா அழகு, ருஜி சொன்னா பிரகாசம், சக்கரம் சொன்னா கூட்டம். சக்கரேனா அப்படின்னா கூட்டத்தால அப்படின்னு அர்த்தம். அத்தியதிகமான பகவானோடு சரீர சோபையால அப்படின்னு அர்த்தம். சக்கரம் திசாம் ஆவೃண்வானம், திசாம் சக்கரம் ஆவೃண்வானம். திசாம் சக்கரம் டைரக்ஷனுகளோடு கூட்டத்தை, எல்லா திக்குகளையும், ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். 8 திக்குகளையும் ஆவೃண்வானம் மூடிண்டு, பகவத் சரீரத்திலேந்து வர இருண்ட மேகத்தோடும் காயாம்பூ வர்ணத்தோடும் பிரகாச கூட்டம் 8 திக்குகளையும் மூடிண்டு. உதாரம் சொன்னா ரொம்ப ரொம்ப அழகு, அதி மனோகரம், வெரி வெரி பியூட்டி அப்படின்னு அர்த்தம். மந்தஹசிதம் அப்படின்னா பகவானோடு புன்னகை, சியந்தா தூகிண்டு, புன்னகை சிந்திண்டு அப்படின்னு அர்த்தம். பிரசன்னா தெளிவான ஆனனம் முகம், அதானது அதி மனோகரமாயிருக்கிற பகவல் புன்னகையால பகவானோட முகம் ரொம்ப ரொம்ப பிரைட் ஆயிட்டு தெளிஞ்சு நிற்கிறது. அடுத்து சொல்லப்படுறது ராஜாது, ராஜது. ராஜத் அப்படின்னாக்கா மின்னரா, மின்னறது அப்படின்னு அர்த்தம், வெட்டி தளங்கிறது அப்படின்னு அர்த்தம். ரஜத் அப்படிங்கிறதுக்கு அதனோட ஒரு அழகுக்கு வேண்டிட்டாக்கும் இங்க ராஜத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானோட 4 கைகளையாக்குமே இங்க இப்படி எடுத்து சொல்லப்படுறது. கம்பு அப்படின்னா சங்கு அப்படின்னு அர்த்தம். சங்கு பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு, கதா கௌமோதகி அப்படிங்கிற கதை, அரி சொன்னா சக்கரம், பகவானோட கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம், பங்கஜம் சொன்னா தாமரை, தரா அப்படின்னா இதெல்லாத்தையும் தரிச்சுன்னு இருக்கிற ஸ்ரீமத் ஸ்ரீ இருக்கிற புஜம் கை, மண்டலம் அப்படின்னா கூட்டம். இங்க 4 திருக்கைகளோட கூட்டம், அதானது 4 திருக்கைகளில சங்கு கதை சக்கரம் தாமரையெல்லாம் வச்சுட்டு இருக்கிற பகவான் அப்படின்னு அர்த்தம். இனி சொல்லப்படுறது ஸ்ரஷ்டுஹு, அந்த பிரம்மாவ, ஸ்ரஷ்டா ஜனனா பிரம்மா, ஸ்ரஷ்டுஹு அப்படின்னா பிரம்மாவ
துஷ்டி அப்படின்னா சந்தோஷம், துஷ்டிகரம் அப்படின்னா குஷிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். பிரம்மா வைகுண்டத்துல பார்த்த ரூபமாக்குமே 4 திருக்கைகளோடு கூடின அந்த பகவானோட ரூபம். அதாக்குமே இங்க பிரம்மாவை ரொம்ப ரொம்ப குஷிப்படுத்தின பகவல் ரூபம் அப்படின்னு சொன்னது. வபுஹு அப்படின்னா சரீரம், தவ வபுஹு பகவானோட சரீரம், விபோ சர்வவியாபியான பகவானே அப்படின்னு அர்த்தம். பகவானோடு தேஜோமயமா இருக்கிற சரீரம் அப்படிங்கிறது பகவானே மத் என்னோடு ரோகத்தை நோய உத்வாசையேது இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா, என்னோட நோய கம்ப்ளீட்டா குணப்படுத்தி தரணுமே கிருஷ்ணா. பகவல் ரூபம் வர்ணிச்சுண்டு இந்த அளவுக்கு தேஜஸோடு கூடி இருக்கிற ஜொலிக்கிற அந்த பகவல் திருவுடல் என்னோடு மனசாலையும் சரீரத்தாலையும் இருக்கிற எல்லா நோய்களையும் இல்லாம பண்ணணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். திருஷ்டுவா பகவானோடு ஆச்சரியகரமான ரூபத்தை பார்த்துட்டு, அதிசயமான ரூபத்தை பார்த்துட்டு, அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டாக்குமே பிரம்மாவை பகவான் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போனார். பிரம்மா அந்த வைகுண்டத்தையும் விஷ்ணு பார்ஷதர்களையும் பகவானையும் பார்க்கறதும் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டாக்குமே. அதெல்லாம் பார்த்துட்டு சம்பிரமம் அப்படின்னா பதறல், பரிபிரமம் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஒரு பதறல் உண்டாச்சு பிரம்மாவுக்கு. சம்பிரமஹா ரொம்ப ஜாஸ்தியான பதறலால கமலபூஹு பிரம்மாவாக்கும் இங்க பரிபிரமம் அவருக்கு உண்டாச்சு, பிரம்மாவுக்காக்கும் இங்க பதறல் உண்டாச்சு அப்படின்னு சொல்லப்படுறது. அதாக்கும் இங்க பதறல் உண்டான அந்த பிரம்மா. கமலம் ஜனன தாமரை, கமலபூஹு அப்படின்னா தாமரையிலேந்து ஜனிச்சவர் ஆக்கும் பிரம்மா, பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மாவோடு ஒரு பேராக்குமே கமலபூ அப்படிங்கிறது இங்க. ஆனா நம்ம இப்ப பார்க்கிற பிரம்மா விராட் ரூபியோடு சிரசிலேந்து, அதாவது சத்தியலோகத்திலேந்து உத்பவிச்ச பிரம்மாவாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்ம பிரளயத்துக்கு அப்புறம் உத்பவிக்கிற பிரம்மா அதே ஆக்கும் நம்ம பார்க்கிறோம். சத்தியலோகத்திலேந்தாக்கும் இந்த பிரம்மா உத்பவிக்கிறது. 2 பிரம்மா உண்டு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சத்தியலோகத்துல முதல்ல இருக்கிற பிரம்மா உண்டாகிறார். அதுக்கப்புறம் நைமித்திக பிரளயம் முடிஞ்சு உண்டாகிற பிரம்மாவாக்கும் பகவானோடு அந்த நாபியிலேந்து உத்பவிக்கிற பிரம்மா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நைமித்திக பிரளயத்துக்கு அப்புறம் உத்பவிக்கிற, அதாவது ஓரோ கல்பத்துக்கு அப்புறமும் உண்டாகிற பிரம்மாவாக்கும் அந்த கமல பூ நாபியிலேந்து அந்த தாமரையிலேந்து உண்டாகிற பிரம்மா. ஆனா இங்க பிரம்மாவுக்கு கமலபூ அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால இங்க அந்த பேரை இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். பிரம்மா பரிபிரமிச்சுண்டு பதறிண்டு தொது பகவானோடு பாதா காலில அப்படின்னு அர்த்தம். பாதாஹா அப்படின்னா ஜலம் அப்படின்னு அர்த்தம். ருஹே அப்படின்னா முளைச்சு வர்றது, தண்ணீல முளைச்சு வர்றது தாமரை பூ ஆக்குமே. அப்ப பாதோருகம் அப்படின்னா தாமரை பூ அப்படின்னு அர்த்தம். பாதோருகம் அப்படின்னு அர்த்தம். பாத பங்கஜம்னு சொல்லுறோம், பாத கமலம் சொல்லுறோம். அதே மாதிரி இங்க பாதோருகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தாமரை மாதிரி இருக்கிற, தாமரை பூ மாதிரி இருக்கிற பகவானோடு பாதத்துல அப்படின்னு அர்த்தம். ஹர்ஷம் அப்படின்னா சந்தோஷம், ஆவேசம் அப்படின்னா எல்லாம் மறந்து துள்ளி சாடிண்டு குஷியில மெய் மறந்து மெய் சிலிர்த்து அப்படின்னு அர்த்தம். வசம்பதஹா சந்தோஷத்தால அழிஞ்சு கறந்துட்டு, எக்ஸ்ட்ரீம் ஜாய் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷத்துல அடிக்ட் ஆயிட்டு. நிபதிதஹா பகவானோடு அந்த பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பிரம்மா. பிரீத்தியா ரொம்ப குஷி ஆயிட்டு. கிருதார்த்தி பவன்
சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு பிரம்மா ஆசைப்பட்டதெல்லாம் பிரம்மாவுக்கு கிடைச்சதுல பிரம்மாவுக்கு ரொம்ப குஷி. அந்த குஷியை அனுபவிச்சுட்டு திருப்தி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு பகவத் பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் பிரம்மா. ஜானாசி, பகவானுக்கு தெரியும், ஏவா கண்டிப்பா தெரியும், மனிஷிதம் என்னோட மனசுல இருக்கிற ஆக்ரகம் என்னவாக்கும் அப்படின்னு பிரம்மா இங்க பகவான் கிட்ட சொல்றார். பகவானோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரம்மா சொல்றார், பகவானே விபோ, சர்வவியாபியான பகவானே, பகவானுக்கு மமா என்னோட மனசுல இருக்கிற ஆக்ரகம் என்னவாக்கும் அப்படின்னு ஜானாசி தெரியும். மனிஷிதம் அப்படின்னா என்னோட மனசுக்குள்ள இருக்கிற, மம மனிஷிதம் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற வாண்டட் ஆக்ரகம் என்னவாக்கும் அப்படின்னு பகவானுக்கு நன்னா ஜானாசி தெரியும். அப்படி தெரியும் அப்படிங்கிறது ஏவா உறுதியாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஞானம் அப்படின்னா நாலெட்ஜ், அறிவு அப்படின்னு அர்த்தம். தது அந்த ஞானம் ஆபாதயா உண்டாக்கி தரணமே பகவானே. என்னத்துக்காக்கும் ஞானம் வேணும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். துவைதம் அத்வைதம் பவத் ஸ்வரூபம் பரம் தது ஞானம் ஆபாதயா அப்படின்னாக்கும் பிரம்மா பகவான் கிட்ட சொல்றார். துவைதம்னா ரெண்டு, ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை, அதானது மாயை. அத்வைதம் அப்படின்னா ஒண்ணு அப்படிங்கிற அவஸ்தை, அதானது பிரம்மம் அப்படிங்கிற அவஸ்தை. மாயாஸ்வரூபம் அப்படிங்கிறதும் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறதும் பரம். இது ரெண்டும் சம்பந்திச்ச தது அந்த ஞானம் அறிவு ஆபாதயா எனக்கு உண்டாக்கி தரணமே பகவானே. இது இப்படியாக ஆஜஷ்டா சொன்னார் பிரம்மா பகவான் கிட்ட. பிரம்மா பகவான் கிட்ட காலில் விழுந்துட்டு சொல்றார், பகவானே பகவானோடு துவைத அத்வைத ரூபத்தில் இருக்கிற பகவத் ஸ்வரூபத்தோடு ஞானம் எனக்கு உண்டாக்கி தரணமே அப்படின்னு. பிரம்மாவோட டியூட்டி அப்படிங்கிறது சிருஷ்டி நடத்துறதாக்குமே, அதுக்கு ஞானம் சுயமாயிட்டு பிரம்மாவுக்கு உண்டாகலை. சத் அசத் ஆனதெல்லாம் என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறது தெரியணும். சத்து என்னவாக்கும் தெரியணும், அசத்து என்னவாக்கும் அப்படின்னு தெரியணும். சத்து அப்படின்னா இருக்கிற விஷயம் உண்மை, அசத்து அப்படின்னா இல்லாத விஷயம் இருக்குன்னு தோணுறது, அதாக்கும் மாயை. ஆல்ரெடி இருக்கிறத தெரிஞ்சாதான் மறுபடியும் மறுபடியும் அதை வச்சு ரீப்ரொடியூஸ் செய்ய பറ്റുம். பிரம்மாவு சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னாக்கும் மனசுல ஆசைப்பட்டார். அப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன அவருக்கு அதை எப்படியாக்கும் செய்யணும்னு தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரால் முடியலை. அதனால அவர் இப்படி சங்கடப்பட்டு இருக்கிறத தபா தபா அப்படின்னு உருவம் இல்லாம ரெண்டு வார்த்தை மட்டும் கேட்கறது அசரீரி ஆயிட்டு. அதனோட அர்த்தம் புரிஞ்சுண்டு தபசு செய்யணும்னாக்குமே கேட்கறது, இங்க நான் இல்லாதக்கு வேற யாரும் இல்லாததுனால என்னோடு இந்த கொஸ்டினுக்கு தான் இப்படி ஒரு வார்த்தை கேட்கறது அப்படின்னு அந்த அசரீரி வாக்கியத்தை நம்பிண்டு 1000 திவ்ய சம்பல்சரங்களாக்கும் பிரம்மா தபசு பண்ணினார். பகவான் அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு பிரம்மாவை வைகுண்ட லோகத்துக்கு கூட்டிட்டு போறார். பிரம்மா பகவான் கிட்ட சிருஷ்டிக்கான அறிவு எனக்கு தரணமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார். துவைதம்னா ரெண்டு அப்படிங்கிற அவஸ்தை. 14 லோகங்கள் இருக்கிற பிரபஞ்ச ஸ்வரூபியா இருக்கிற பகவான் பலராயிட்டு பகவல் ரூபத்தோடு அந்த அவஸ்தை அதனோட ஞானம் இருந்தாத்தான் ஆல்ரெடி இருந்ததெல்லாம் என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சிருஷ்டி செய்யப்படும். பகவான் பலராயிட்டு எப்படியெல்லாம் ஆக்கும் முன்னாலே இருந்தார், அதை தெரிஞ்சாதான் மறுபடியும் அப்படியே சிருஷ்டி பண்ண முடியும். அதனாலே ஆக்குமே இங்க துவைத பாவம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்டது. அத்வைதம் அப்படிங்கிறது ஏகமான அவஸ்தையாக்கும். அத்வைத ஞானம்
பிரம்மா அதுவும் வேணும் சொல்லி கேட்டார். பல ரூபத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சாலும் ശരിക്കും ഭഗവത് சக்தி அப்படிங்கிறது அத்வைதமாக்கும். அது ஒரே ஒரு சக்தி தான் உள்ளது. காணறதெல்லாம் பகவானிலேருந்து உண்டாகிறதாக்கும் அப்படிங்கிற அத்வைத அந்த பரமாத்மா ஞானம் எனக்கு உண்டாகணும் அப்படின்னாக்கும் பிரம்மா பகவான் கிட்ட கேட்கிறார். அத்வைத ஞானம் உண்டாகலை அப்படின்னா பிரம்மாக்கு அகங்காரம் வந்துடும். பிரபஞ்ச சிருஷ்டி எல்லாம் ஞானாக்கும் செஞ்சேன் அப்படிங்கிற தோணல் பிரம்மாவுக்கு இல்லாம ஆகிறதுக்காக்கும் அத்வைத போதம் வேணும் அப்படின்னு சொன்னது. பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் செய்யறேன் அப்படிங்கிற தோணல் மட்டும்தான் எனக்கு உண்டாகலாம் அப்படின்னு பிரம்மா நினைச்சார். அத்வைத ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும். சிருஷ்டி நடத்துறதுக்கு துவைத ஞானமாக்கும் மஸ்ட். கர்ம பந்தனம் வராம இருக்கிறதுக்கு, நான் அப்படிங்கிற பாவம் வராம இருக்கிறதுக்கு அத்வைத ஞானம் மஸ்ட். பிரம்மா இப்படி பகவான் கிட்ட சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், தம் துவாம் பஜே. பிரம்மா இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிற பகவானே, பகவான நான் பஜிக்கிறேன் அப்படின்னு. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஆதாம்ரம் அப்படின்னா சிகப்பு கலர்ல இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆதாம்ரே சரணே, சிகப்பு கலர்ல இருக்கிற பகவானோட பாதங்களில அப்படின்னு அர்த்தம். வினம்ரம் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி படுத்துட்டு இருக்கிற தம் அந்த பிரம்மாவை, அதான் அதுக்கப்புறமா ஹஸ்தேனா பகவானோட கைகளால, ஹஸ்தே பிரம்மாவோடு கைய ஸ்பிருஷன் பகவான் தொட்டுண்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பிரம்மா கால்ல விழுந்து துவைத அத்வைத ஞானம் உண்டாக்கி தரணும் அப்படின்னு பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் பகவானோடு ரெட் கலரா இருக்கிற பாதத்துல நமஸ்காரம் பண்ணி படுத்துட்டு இருக்கிற அந்த பிரம்மாவை பகவான் தன்னோட கையால அந்த பிரம்மாவோடு கையில தொட்டுண்டு பகவான் பிரம்மா கிட்ட இப்படி சொன்னார், தே உனக்கு போதஹா ஞானம் பவிதா உண்டாகட்டும். சிருஷ்டிக்கு என்னெல்லாம் ஞானம் வேணுமோ அந்த ஞானம் எல்லாம் உனக்கு உண்டாகி வரும் பிரம்மாவே அப்படின்னு பகவான் பிரம்மா கிட்ட சொல்றார். சர்க விதிபிகி, சர்க்கம் ஜனனா சிருஷ்டி, சிருஷ்டி கர்மத்தால பந்தஹா அபி அட்டாச்மெண்ட் ஒண்ணுமே ந சஞ்சாயதே உனக்கு உண்டாகாது. பிரம்மா என்னெல்லாம் சிருஷ்டிச்சாலும் அந்த சிருஷ்டிக்கிறது கிட்ட ஒன்னும் பிரம்மாக்கு எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் உண்டாகாது அப்படின்னு சொல்றார் பகவான். இதெல்லாம் நானாக்கும் சிருஷ்டிச்சேன் அப்படிங்கிற அகங்காரம் வராது, என்னோடது அப்படிங்கிற தோணல் உண்டாகாது. இந்த உலகத்துல எல்லா சிருஷ்டியும் பிரம்மா செய்யறத அதெல்லாம் என்னோடதாக்கும், நான் சிருஷ்டிச்சதாக்கும், அது என்னோட உரிமையாக்கும் இப்படிங்கிற தோணல் அட்டாச்மெண்ட் உண்டாகாது அப்படின்னாக்கும் பகவான் சொன்னார். இது இப்படி இருக்கிற கிரம் வார்த்தைகளை ஆபாஷ்யா சொல்லிட்டு நிதராம் ரொம்ப ஜாஸ்தியாக பிரதோஷ்யா ரொம்ப ஜாஸ்தியாக பிரதோஷ்யா பிரம்மாவை பகவான் குஷிப்படுத்திண்டு, பிரம்மா ஆசைப்பட்டது பகவான் ஓகேன்னு சொன்னோன்னே பிரம்மாவுக்கு ரொம்ப குஷி ஆயிடுத்து. பிரம்மாவை இப்படி இருக்கிற வார்த்தைகளால குஷிப்படுத்திட்டு தது சித்தகூடஹா ஸ்வயம், ஸ்வயம் சொன்னா பகவான் தன்னைத்தான், தது பிரம்மாவோடு சித்தகூடஹா சித்தத்துல மனசுல அதி ரகசியமாயிட்டு பிரவேசனம் பண்ணினார். அப்படி பிரவேசனம் பண்ணிட்டு சிருஷ்டவ் சிருஷ்டி அப்படிங்கிற கர்மத்துல தம் பிரம்மாவை சம் உதைரயா ரொம்ப ஜாஸ்தியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினார், பிரேரணை பண்ணினார். அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தோணல் உண்டாக்கிண்டே இருந்தார். பகவான்
സ്വയമായിട്ട് ബ്രഹ്മാവോട് ഉള്ള അതിരഹസ്യമായിട്ട് സൂക്ഷ്മരൂപത്തില് ஏறிய உட்கார்ந்துண்டு என்னெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு செய்யறதுக்கு பிரேரணை பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார். சஹா பிரம்மாவுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுத்த பகவன், பகவானே குரு ஐரப்பா. பகவன் அப்படின்னு சொன்னாக்கா 6 பகங்கள் இருக்கிறவராக்கும் பகவான். 6 பகம் அப்படிங்கிறது 6 குணங்கள். ஐஸ்வர்யம், ஸ்ரீ, ஞானம், வீரியம், யசஸ், வைராகியம். வைராகியம் அப்படிங்கிறது ஒன்னுகூடையும் சங்கமில்லாத நிசங்கமான அவஸ்தையாக்கும் வைராகியம் அப்படிங்கிற விஷயம். இப்படி இருக்கிற 6 குணங்கள் 6 பகங்கள் இருக்கிற பகவானே குருவாயூரப்பா அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற குருவாயூரப்பன் பூர்ணாவதாரமாக்கும். உல்லாகதாம் நோய் குணமாகிற அவஸ்தை. அப்படி இல்லைன்னா நமக்கு உடம்புல இருக்கிற சூக்கடெல்லாம் கியூர் ஆகிற ரிக்கவரி ஆகிற அந்த நிலைமை. உல்லாசையா ரொம்ப ஸ்பீடா உண்டாக்கி தரணுமே அப்படின்னு அர்த்தம். அதிசீக்கிரமா என்னோட எல்லா நோய்களையும் குணப்படுத்தி தரணுமே கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பாடு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார்.